வெற்றி என்கிற மாளிகை தோல்வி என்கின்ற படிக்கட்டுகளால் அமைக்கப்பட்டது என்பதை வரலாற்றை புரட்டி பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்தியாவிலே முகலாய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார் என்று புகழப்படுகிற பாபர் தொடக்கத்தில் எந்த நாடும் கிடைக்காமல் சதுரங்க பலகையிலே இருக்கிற மன்னரைப் போல நாடு நாடாக திரிந்தார் என்று வரலாற்று ஆசிரியர் ஆபிரகாம் இராலி எழுதுகிறார். தன்னுடைய இளமை பருவத்தில் எந்த நாடும் கிடைக்காமல் தடுமாறியவர்தான் மாபெரும் படையுடன் இருந்த இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். நாமெல்லாம் வாசிக்கிறோம் பர்னாட் ஷா என்கிற மாமேதையை பற்றி, அவர் ஆங்கில புலமையை பற்றி, அவர் எழுதிய அழகான நாடகங்களை பற்றி, அந்த நாடகங்களை காட்டிலும் விரிவாக இருக்கக்கூடிய முன்னுரைகளை பற்றி, அவருடைய நகைச்சுவை துணுக்குகளை பற்றி, சமயோசித புத்தியை பற்றி, ஷேக்ஸ்பியரையே அவர் கேள்வி கேட்டவர். அப்படிப்பட்ட ஒப்பற்ற அந்த நாடக ஆசிரியர் தொடக்கத்தில் எழுதி அனுப்பிய அத்தனை பிரதிகளும் நிராகரிக்கப்பட்டன. அவர் புகழடைந்த பிறகு முதல் முறையாக அவர் எந்த பதிப்பாளரிடம் சமர்ப்பித்தாரோ அந்த பதிப்பாளர் நான் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஓடி வந்தபோது பெட்டர் நெவர் தென் லேட் என்று எழுதியவர்தான் பர்னாட் ஷா. அதைப் போலத்தான் ஸ்டீஃபன் கிங் என்பவர் எழுதிய அந்த முதல் புத்தகம் 30 பதிப்பாளர்களால் நிராகரிக்கப்பட்டது. இன்று உலகமே போற்றி வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஹாரி பாட்டர் என்கிற அந்த புத்தகம் ஜே.கே. ரவுலிங் என்பவரால் எழுதப்பட்ட போது அது 13 பதிப்பாளர்களால் நிராகரிக்கப்பட்டது. வால்டர் ஸ்காட் என்பவர் சரித்திரத்தில் புகழ்பெற்ற நாவல்களை எல்லாம் எழுதியவர். அவர் எழுதிய இவான்ஹோ என்கிற நாவலை படித்து உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் வரலாற்று காட்சிகள் எல்லாம் தங்கள் கண் முன்னாலே விரிவதைப் போல கண்டு மகிழ்ந்தார்கள். அந்த நாவலை புரட்டுகிற போது இங்கிலாந்தினுடைய சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆங்கில மொழி எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த மகத்தான மனிதர் எழுதிய அந்த நாவல் நம் கண்முன்னே குதிரைகளின் குளம்பொலியையும் அங்கே வாள்களின் வீச்சையும் கோட்டைகளுடைய பிரம்மாண்டத்தையும் பிரதிபலிக்கின்றனவாக இருக்கின்றன. ஆனால் அதை எழுதிய அந்த வால்டர் ஸ்காட் தொடக்கத்தில் கல்வி வராதவர், படிப்பில் தேராதவர் என்று பள்ளியிலே இருக்கக்கூடிய வகுப்பறையில் எப்போதும் முட்டாள்கள் மூளை என்று ஒன்று இருக்கும், அந்த மூளையிலே மூளை இல்லாதவர்களால் நிறுத்தி வைக்கப்பட்டார் என்பதுதான் வரலாறு. அதை போலத்தான் இன்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் என்கிற ஒன்று இருக்கிறதே, அதை தொடங்கிய பில் கேட்ஸ் என்பவர் ஆரம்பத்திலே ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அதன் பெயர் டிராஃபோ டேட்டா என்பது. அது சரியாக எடுபடாமல் போனது, தோல்வியிலே முடிந்தது. 59 முறை ஆஸ்கார் விருதுகளுக்காக பரிந்துரை செய்யப்பட்டவர் தான் வால்ட் டிஸ்னி. அவர் தொடக்கத்திலே ஒரு நிறுவனத்திலே வேலை செய்தார். அவருக்கு கற்பனை வளம் இல்லை என்பதால் துரத்தப்பட்டவர். சுவிஸ் ஃபெடரேஷன் பாலிடெக்னிக் என்கிற அந்த கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வில் தோற்று போனவர் தான் நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அதற்கு பிறகு ஆயில் காப்பீட்டு முகவராக வேலை செய்து அதிலும் அவர் ஜொலிக்காமல் போனார். ஆனால் பின்னால் உலகமே வியந்து பாராட்டுகிற மூளையை பெற்றவர் என்கிற காரணத்திற்காக அவருடைய மூளையை ஒருவர் திருடி சில நாட்கள் தம்மிடமே வைத்திருந்தார் என்பதையும் அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது என்பதையும் படித்து நாம் பிரமித்து போகிறோம். அவருடைய அறிவின் வீச்சால் இந்த உலகம் எப்படி ஒளிபெற வேண்டும் என்பதை மட்டுமல்ல, அதை தவறாக பயன்படுத்தினால் எப்படி அணுகுண்டுகள் உற்பத்தியாகும் என்பதையும் தெரிந்து கொண்டோம். எடிசன் என்பவர் பள்ளியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர், படிப்பு வராது என்று நிராகரிக்கப்பட்டவர். அவரை அரவணைத்து அவருடைய தாயார் உன்னை மேதையாக்குகிறேன் என்று சொன்னபோது அவர் முயன்று படித்தார், பரிசோதனைகள் செய்தார், வெற்றி பெற்றார். 1093 கருவிகளுக்கான காப்புரிமையை பெற்றார். அவர் கூட மின்சார விளக்கை கண்டுபிடிக்க முயன்ற போது 1000க்கும் மேற்பட்ட பரிசோதனைகளில் தோற்று போனார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எடிசனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் முதல் முறையாக மின்சார விளக்கை வெற்றிகரமாக கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய நிறுவனத்திலே வேலை செய்கிற ஒருவனை அழைத்து இந்த விளக்கை நீதான் கொண்டு போய் பொருத்த வேண்டும் என்று கூறுகிறார். அவன் அந்த விளக்கை பெறுகிறான். தன் கையிலே அந்த பல்பு இருக்கிறது. ஆனால் பதற்றம் ஏற்படுகிறது. எங்கே தவற விட்டு விடுவோமோ என்று நினைக்கிறான். தவறி போய் விடுகிறது. கீழே விழுந்து நொறுங்கி விடுகிறது. அந்த பரிசோதனை பல நாட்களாக செய்த பரிசோதனை, உலகமே ஒளி பெறுகிற அந்த பரிசோதனை அந்த சிறுவனுடைய அஜாக்கிரதையினால் கீழே விழுந்து விட்டது என்பதால் அத்தனை பேருமே நொந்து போகிறார்கள். அவன் மீது எரிச்சல் உறுகிறார்கள். ஆனால் எடிசன் சிரித்துக்கொண்டே தன்னுடைய பரிசோதனையை தொடர்கிறார். அடுத்த முறை அந்த மின்விளக்கை மறுபடியும் கண்டுபிடித்த போது எந்த அந்த இளைஞன் அதை தவறவிட்டானோ
அவனையே அழைத்து அவன் கையிலேயே கொடுத்து அதை பொருத்தச் சொல்கிறார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். நீங்கள் மறுபடியும் அவனிடம் கொடுக்கிறீர்களே என்று சொன்னபோது, ஒருவனுடைய தன்னம்பிக்கை உடைந்தால் யாராலும் அதை சரி செய்ய முடியாது. விளக்கு உடைந்தால் மீண்டும் செய்து கொள்ளலாம், ஆனால் தன்னம்பிக்கை உடைந்தால் அதை யாரால் சரி செய்ய முடியும் என்று சொன்னவர் தான் எடிசன். இப்படி வரலாற்று பக்கங்கள் முழுவதும் எண்ணற்றோர் தொடக்கத்தில் தோல்வியை சந்தித்தார்கள். ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்கிறோம். ஆங்கில இலக்கியத்தில் முக்கியமானவர் என்று நாம் படித்து படித்து வியந்து போகிறோம். ஆங்கில மொழிக்கு அதிகமான பங்களிப்பு செய்தவர் ஷேக்ஸ்பியர் தான் என்று பாராட்டுகிறோம். அவருடைய நாடகங்கள் உலகத்தின் ஏதாவது ஒரு பகுதியில் நடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நான் பேசுகிற இந்த நேரத்தில் கூட ஷேக்ஸ்பியருடைய நாடகம் எங்காவது நடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாத்திரங்களையும் தன்னுடைய கற்பனையினால் கொண்டு வந்தவர் ஷேக்ஸ்பியர். யாரை பார்த்தாலும் இவர் ஷேக்ஸ்பியருடைய காலிபன் போல இருக்கிறார், பிராஸ்பரோ போல இருக்கிறார், ஆண்டனி போல இருக்கிறார், கிளியோபட்ரா போல இருக்கிறார், இவர் ஜூலியஸ் சீசரை போல இருக்கிறார், கசியஸை போல இருக்கிறார், புரூட்டஸை போல இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான பாத்திரங்களை உழவு விட்டவர். ஆனால் அவர் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை. பல்கலைக்கழக பண்டிதர்கள் என்று சொல்லப்பட்ட தாமஸ் லாட்ஜ், கிரீன் போன்றவர்களால் நையாண்டி செய்யப்பட்டவர். ஒரு காகம் மயிலுடைய சிறகுகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய உடலிலே குத்திக்கொண்டு நடனமிட பார்க்கிறது என்று நகைச்சுவை பொருளாக ஆக்கப்பட்ட அந்த ஷேக்ஸ்பியர் தான் இன்று வாசிக்கப்படுகிறார். இன்று லாட்ஜை யாரும் வாசிக்கவில்லை, கிரீனை யாரும் வாசிக்கவில்லை. ஆனால் அவரை வாசிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அவரிடம் இயல்பாக இருந்த ஊக்கம். எத்தனை பேர் நம்மை தட்டி கழித்தாலும் அதையே தட்டி கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அயராமல் நடைபோடுகிறார்களோ, அனைத்து தடைகளையும் உடைத்து எறிகிறார்களோ, எல்லா தடைக்கற்களையும் படிக்கட்டுகளாக நினைக்கிறார்களோ, அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பதை உங்களிடம் சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். தோல்வி பெற்றுவிட்டோம், உண்மைதான். எதிர்பார்த்து காத்திருந்தோம். முடிவு வருகிற போது பதற்றத்தோடு இதயத்தில் தேடினோம். நம் என்னை காணவில்லை. அந்த நொடியில் உலகமே பிளந்து நாம் உள்ளே செல்வதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்த உணர்வு உண்மையான உணர்வுதான். ஆனால் அந்த உணர்வினால் நாம் மூழ்கி போய் விட வேண்டுமா? ஒரே ஒரு தோல்வி வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட்டது என்பதற்காக நாம் கண்கள் கலங்கிவிட வேண்டுமா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரு தோல்வியால் தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை உரைப்பதற்காகத்தான் இத்தனை பேருடைய வாழ்க்கை சரிதங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்காட்லாந்தினுடைய மன்னன் ராபர்ட் புரூஸை பற்றி நான் 5ஆம் வகுப்பிலே படித்தேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியுறுகிற போதெல்லாம் என்னை தட்டி கொடுக்கிறது. என் தோள்களில் ஆறுதலாக கைகளை வைத்து பேசுகிறது. நான் கண்ணீர் சிந்துகிற போதெல்லாம் கரங்களை நீட்டி துடைத்து விடுகிறது. நான் தடுமாறி விடுகிற போதெல்லாம் கைகளை கொடுத்து தூக்கி விடுகிறது. நான் எதிர் திசையிலே எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் தடுமாறுகிற போது அகல் விளக்குகளாக அந்த கதைதான் உதவுகிறது. அதை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ராபர்ட் புரூஸ் தோல்வி அடைந்தான், தடுமாறினான், வாழ்க்கையே போய்விட்டது என்று நினைத்தான். நாட்டை பறிகொடுத்தான், தனியாக ஓடி ஒளிந்து கொண்டான். ஒரு குகையிலே ஒரு சிலந்தியை பார்க்கிறான். அந்த சிலந்தி வலை பின்னுகிறது. வலை பின்ன வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அத்தனை இடைகளையும் சரியாக பின்னுகிற போதுதான் ஒரு சிலந்தி வலை உருவாகும். எந்த இடை சிறிது அருந்தாலும் மொத்த வலையுமே சிதைந்து போய்விடும் என்பதனால்தான் ஆங்கில கவிஞன் ஒருவர் எழுதினார், இந்த பிரபஞ்சமே நுண்ணிய சிலந்தி வலையை போன்றதுதான். இதில் எந்த பகுதியை நாம் அறுத்தாலும் ஒட்டுமொத்த வலையுமே பாதிக்கப்படும் என்பதால் நீங்கள் தயவு செய்து பூக்களை கூட பறிக்காதீர்கள், அதனால் தூரத்திலே இருக்கிற நட்சத்திரங்கள் கண்டபிந்து போகும் என்று சொன்னான். அந்த சிலந்தி வலையை அந்த சிலந்தி நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இறுதியிலே ஒரே ஒரு இடை பழுதுவிட்ட காரணத்தால் வலை முழுவதும் சேதமாகிறது. கீழே விடுகிறது சிலந்தி. ஆனால் அது தடுமாறவில்லை, தவித்து இருக்கவில்லை, முடிந்துவிட்டது என்று எண்ணவில்லை. மறுபடியும் ஏறி தன்னுடைய வலையை நிர்மாணிக்க முயற்சி செய்கிறது. 6 முறை தோல்வியுற்ற சிலந்தி 7வது முறை வெற்றிகரமாக அந்த சிலந்தி வலையை நிர்மாணிக்கிறது. அந்த சிலந்தி வலைதான் அதற்கு உடையும் உணவையும் கொடுக்க போகிறது. அதுதான் உறையுளாகவும் இருக்கப் போகிறது. அதை பார்த்த அந்த நொடியிலேயே ராபர்ட் புரூஸின் மனத்திலே நம்பிக்கை பிறந்தது. ஒரு சிலந்திக்கு இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு இல்லையா? நாம் நினைத்தால் இந்த நாட்டை மறுபடியும் பெற முடியாதா? வீரர்களை திரட்டுவோம், போராடுவோம் என்று நினைத்து தன்னுடைய வீரர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டினான். அவர்களை எல்லாம் அழைத்து வந்தால் வெற்றி பெற்றான். ஹானிபால் என்கிற மன்னன், ரோமாபுரி சாம்ராஜ்யம் மிக பெரியதாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. எல்லா நாடுகளுக்குமான பாதை ரோமாபுரியால் தீர்மானிக்கப்படுகிறது. எல்லா பாதைகளும் ரோமாபுரியில் தான் முடிகிறது என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் ஹானிபால் என்கிற அந்த கத்தார்ஜ் மன்னன் ரோமாபுரியை எதிர்த்து போரிடுகிறார். அப்போது அவன் வீரர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் அத்தனை பேருமே ஊக்கமுள்ளவர்கள், நீங்கள் இந்த உலகத்திலே தனித்தன்மை வாய்ந்தவர்கள், உங்களைப் போல வேறு யாரையுமே இந்த உலகம் படைக்கவில்லை என்பதை நினைத்துக் கொண்டு நீங்கள் போராடுங்கள், போரிடுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்கிறான். அதனால் வெற்றி ஹானிபாலுக்கு கிடைக்கிறது. இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம்,
தோல்வி வருகிற போது சற்று துவண்டு போவது உண்டு. நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்வார்கள், தோல்வி அடைந்து விட்டாயா, முடிவு என்ன ஆயிற்று, உன்னால் முடியாது என்று சொல்வார்கள். இதையெல்லாம் நான் சந்தித்தவன் தான். எப்போதெல்லாம் தோல்வி நேருகிறதோ, எப்போதெல்லாம் அவமானம் நேருகிறதோ, எப்போதெல்லாம் சறுக்கல் நேருகிறதோ, அப்போதெல்லாம் கைகட்டி பரிகசிப்பதற்குத்தான் இந்த உலகம் தயாராக இருக்கிறது. நண்பர்களே, நடந்து முடிந்து விட்டது. அதை பற்றி நாம் எண்ணுகிற போதெல்லாம், கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிற போதெல்லாம் நிகழ்காலத்தை தவறவிடுகிறோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். புத்தர் ஒரு அழகான கதையை குறிப்பிட்டார். ஒருவன் உன் மீது அம்பு எய்தினால் என்ன ஆகும் என்று கேட்டார். வலிக்கும் என்று சொன்னான். இரண்டாவது அம்பு எய்தினால் என்ன ஆகும் என்றார். இன்னும் அதிகமாக வலிக்கும் என்று. அதை போலத்தான் உங்களுக்கு துயரமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டால் அதை பற்றியே எண்ணிக்கொள்ளுகிற போது நீங்களாகவே உங்கள் மீது இரண்டாவது அம்பை எய்து கொள்ளுகிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனவே தோல்வியை பற்றி நீங்கள் ஒருபோதும் இனி சிந்திக்காதீர்கள். வருங்காலத்தை நாம் எப்படி கட்டமைப்பது, எப்படி படிப்பது, எப்படி முன்னேறுவது, ஒவ்வொரு நொடியையும் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இப்போது சிந்திக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். கிரேக்கத்திலே மாபெரும் பேச்சாளராக கருதப்பட்டவர் டெமஸ்தனிஸ். அதை போலவே ரோமாபுரியிலே மிகப்பெரிய பேச்சாளராக கருதப்பட்டவர் சிசரோ. இவர்கள் இருவரை பற்றியும் புளுட்டார்க் மிக அழகாக ஒப்பிட்டு எழுதுகிறார். அந்த டெமஸ்தனிஸ் தொடக்கத்திலே திக்குவாயிலே தடுமாறியவர். அவர் வக்கீலாக பணிபுரிந்தார். அவர் நீதிமன்றங்களுக்கு செல்வார். எதிர் வழக்கறிஞர்கள் உரையாற்றுகிற போது, வாதுரைக்கிற போது இவரும் தன் பக்கத்து வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார். எழுந்து நிற்பார். ஆனால் வாய் திணறும், திக்குமுக்காடும், வார்த்தைகள் குளரும், எந்த சொற்களும் வெளிவர தடுமாறி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் டெமஸ்தனிஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டு வீட்டுக்கு வருவார். இப்படி பல தோல்விகளை சந்தித்தவர் தான் டெமஸ்தனிஸ். ஒரு நாள் அவர் நினைத்தார், நானும் நன்றாக பேசுவேன், நானும் மிகச்சிறந்த பேச்சாளராக வருவேன், நானும் மிகச்சிறந்த வழக்கறிஞராக இந்த உலகத்திலே கொடி கட்டி பறப்பேன் என்று அவர் தன்னுடைய தலையின் பாதி பகுதியை சிரைத்து விட்டார். அப்போதுதான் வெளியே போக முடியாது என்பதற்காக பாதாள அறை ஒன்றை நிர்ணயித்தார். அந்த பாதாள அறையிலே பல புத்தகங்களை எல்லாம் படித்து முடித்தார், கரைத்து முடித்தார். பிறகு கண்ணாடியிலே பார்ப்பார். தன்னுடைய முகபாவங்களை எல்லாம் எப்படி இருக்கின்றன, பேசுகிற போது உடல் மொழி சரியாக இருக்கிறதா என்று அவர் ஒத்திகை பார்ப்பார். அதற்கு பிறகு அவர் வெளியே வருவார். கடற்கரைக்கு செல்வார். தன்னுடைய கடைவாயிலே கூழாங்கற்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கடல் அலைகளை விட வேகமாக இன்னும் உரக்க பேசி தன்னுடைய பேச்சு நன்றாக வருகிறதா என்று பார்ப்பார். திக்குவாய் சரியானது. மலையிலே ஏறுவார். ஏறுகிற போது மூச்சு வாங்க வாங்க அதை தாங்கிக் கொண்டு தன்னுடைய உரை நீளமாக அமைய முடியுமா என்று பரிசோதனை செய்து பார்ப்பார். அதிலும் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு டெமஸ்தனிஸ் கிரேக்க நீதிமன்றங்களிலே நின்று வழக்குரைத்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு, எதிர்த்து பேசுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு திறன்பட்டவராக மிளர்ந்தார் என்பதை நினைவில் கொள். டெமஸ்தனிஸை போல நீ ஒரு சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் விடாமுயற்சியுடன் போராடுவேன், ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக பயன்படுத்துவேன், எல்லா தடைகளையும் உடைத்து எறிவேன். டெமஸ்தனிஸ் கூழாங்கற்களை அடக்கிக் கொண்டதைப் போல நான் என்னுடைய குறைபாடுகளை எல்லாம் நிச்சயமாக எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் களைந்து நிறைகளால் நிரப்புவேன் என்கிற சபதம் எடுத்துக்கொள். அப்போதுதான் உன்னால் அடுத்த முறை வெற்றி பெற முடியும். அடுத்த வெற்றிக்கான அடித்தளமாக இந்த தோல்வி அமைந்திருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த தோல்வி நம் வாழ்க்கையின் முடிவுரையை எழுதிவிட்டது என்று என்றும் நினைக்காதே. உன்னுடைய தோல்வி என்பது ஒரு முன்னரைதான் என்பதை நீ மனத்தில் பதிய வைத்துக்கொள். இந்த தோல்வியினால் மகத்தான வெற்றி நமக்கு விளையவிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்துக்கொள். தொடக்கத்திலே தோல்வி அடைந்தவங்களுடைய வரலாற்றை எல்லாம் புரட்டிப்பார். அவர்கள் எல்லாம் தோல்வியினால் கட்டமைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைத்துக்கொள். ஒருபோதும் தோல்வி உன்னை தோழ வைத்துவிடக் கூடாது என்று நீ நினைத்துக் கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி படிப்படியாக வரும் என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பலவீனமான பகுதி என்பது நான் போதிய அளவு அக்கறை செலுத்தாத பகுதியை தவிர அக்கில்லஸினுடைய குதிகால்களைப் போல அல்ல. கிரேக்க வரலாற்றிலே நீங்கள் படித்தால், புனைவுகளில் படித்தால் அக்கில்லஸின் குதிகால்களை பற்றி இருக்கும். அக்கில்லஸினுடைய தாய்க்கு அசரீரி ஒன்றை உரைக்கிறது. உன் மகன் பிறந்திருக்கிறான், அவனை நீ ஸ்டைக்ஸ் என்கிற அந்த நதியிலே முக்கி மூழ்கி எடுத்தால் அவனுடைய பாதம், அவனுடைய உடல் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நினைந்திருக்கிறதோ அதை அம்புகள் துளைக்க முடியாத அளவிற்கு வஜ்ரம் போல ஆகிவிடும் என்று. எந்த பகுதியை விடுவது? கையை பிடித்து உள்ளே விட்டால் கைகள் பலவீனமாகிவிடும், கால்களை பிடித்து உள்ளே விட்டால் கால்கள் பலவீனமாகிவிடும், நெஞ்சை பிடித்து உள்ளே விட்டால் நெஞ்சு பலவீனமாகிவிடும். எனவே குதிகால்களை பிடித்து உள்ளே விடலாம் என்று நினைத்தால், குதிகால்களை பிடித்து உள்ளே விட்டால் அந்த குதிகால்கள் பலவீனமான பகுதியாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பகுதியைத்தான் ஹெலன் சொல்லி அந்த பகுதிகளின் மேல் அம்பு எய்திதான் அக்கில்லஸ் என்கிற அந்த மாவீரன் மடிந்தான் என்பதை நாம் இலியடியிலே படிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மாவீரனுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. ஆனால் நாம் பலவீனம் இல்லாதவர்களாக ஆக முடியும். ஏனென்றால் எதன் மீது நாம் அதிக அக்கறை செலுத்துகிறோமோ, ஆர்வம் செலுத்துகிறோமோ, அதிக உழைப்பை செலுத்துகிறோமோ அந்த பகுதியை நாம் வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உன்னுடைய மனத்திலே வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
ஜென் கதைகளிலே ஒன்று உண்டு. ஒருவன் தலைமை துறவியை பார்த்து கேட்டான், நான் அந்த உச்சிக்கு சொல்ல வேண்டும், எங்கிருந்து தொடங்குவது என்று. உச்சியிலிருந்து தொடங்கு என்று அந்த ஜென் துறவி சொன்னார். ஏனென்றால் நம்முடைய ஊக்கத்தை நாம் உயரமாக வைத்துக் கொண்டால்தான் உச்சத்தை அடைய முடியும். எனவே ஊக்கத்தை வைத்துக்கொள், நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்கிற எண்ணம் ஒருபோதும் தோன்றக்கூடாது என்கிற அடிப்படையிலே உன்னுடைய அட்டவணையை தீர்மானித்துக்கொள். ஒவ்வொரு நொடியும் முக்கியம். வாழ்க்கையிலே பணம் போனால் சம்பாதித்துக் கொள்ளலாம், உடல் நலம் போனால் கூட நாம் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒருவருடைய குணநலன்கள் போனாலோ நேரம் போனாலோ ஒரு நிமிடத்தை கூட நாம் சம்பாதித்து விட முடியாது என்பதை நினைத்துக்கொள். ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் நேரத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். வாழ்க்கையில் இன்னும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டே இருந்தான். அவன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அவன் இருக்கிற போது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நாம் அனுபவிக்கவே இல்லையே என்று நினைத்தான். அப்போது மரண தேவதை வந்தது. அவன் மரண தேவதையிடம் சொன்னான், நான் 50 லட்சம் ரூபாய் தருகிறேன், தயவு செய்து இன்னும் ஓராண்டு என்னை வாழவை என்று. நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் உன் நேரம் வந்து விட்டது என்று அது சொன்னது. சரி, நான் 1 கோடி தருகிறேன், 6 மாதங்கள் வாழவை என்று. நீ எவ்வளவு கொடுத்தாலும் உன் நேரம் வந்து விட்டதே, என்ன செய்வது என்று அவன் சொன்னான். இன்னும் 1 மணி நேரம் வாழ்வதற்காவது நீ உதவி செய்வாயா என்று. அதுவும் முடியாது என்று மரண தேவதை சொல்லிவிட்டது. வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறவர்களுக்குத்தான் 1 மணி நேரம் 1 வருடத்தை போல தெரியும். 1 வருடம் என்பது சாதாரணமானது அல்ல. எனவே ஒவ்வொரு நொடியிலும் உன்னதம் அடைய வேண்டும் என்பதை மனத்திலே வைத்துக்கொள். அது உங்களுக்கு வராது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். எது வராது என்று நினைக்கிறோமோ அது ஒரு தடையாக இருந்துவிடும். அது நமக்கு நேசிப்பதற்கு உரியது என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியும். பாஸ்கல் என்கிற ஒருவர் இருந்தார். சின்ன சிறுவனாக இருக்கிற போது அவருடைய தந்தை தன்னுடைய புத்தக அலமாரியை காட்டி, இந்த புத்தக அலமாரியிலே இந்த கணித புத்தகங்களை மட்டும் நீ எடுத்து படித்து விடாதே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே மகனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இந்த கணித புத்தகங்களில் அப்படி என்ன இருக்கிறது என்று அவர் போன பிறகு எடுத்து படிக்க ஆரம்பித்தார். படிக்க படிக்க அவனுக்கு வியப்பாக இருந்தது. இன்னும் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைத்தான். தொடக்கத்தில் புரியவில்லை, ஆனால் தடுமாறினான். டெமஸ்தனிஸை போல தொடக்கத்திலே அவனுக்கு பிடிபடவில்லை, ஆனால் மேலும் மேலும் பயில ஆரம்பித்தான். போட்டு போட்டு பார்த்தான். ஒரு கட்டத்திலே அவனுக்கு அனைத்தும் விளங்க ஆரம்பித்தது. கணிதத்திலே மிகப்பெரிய மேதையாக வந்தான். தந்தையிடம் சென்று சொன்னான், கணித புத்தகங்களை பார்க்க வேண்டாம் என்று சொன்னீர்களே, நான் பார்த்ததால் அல்லவா கணிதத்திலே மேதையாக ஆனேன் என்று. தந்தை சொன்னார், அப்படி சொன்னால் தான் நீ செய்வாய் என்பதற்காக சொன்னேன் என்று. இதுதான் உலக இயல்பு. எது கடினம் என்று நாம் நினைக்கிறோமோ அது கடினம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுகிறது தான் மெய்ஞானமாக இருக்க முடியும். அடுத்தது ஒன்றை சொல்லுகிறேன், அடுத்தவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவார்கள் என்று நினைக்காதீர்கள். இந்த உலகம் வெற்றி பெறுகிற போதெல்லாம் கைத்தட்டி ஆரவாரிக்கும், தோல்வி பெறுகிற போதெல்லாம் உங்களை தள்ளிவிடும். அதனால் தான் ஒருவர் சொன்னார், எப்போதுமே வெற்றிக்கு நிறைய பெற்றோர் இருக்கிறார்கள், ஆனால் தோல்வி அனவதையாக தெருவிலே நின்று அழுது கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நான் ஒரு ஜென் துறவியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஜென் துறவியிடம் ஒருவர் கேட்டார், நீங்கள் நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கிறீர்களே, எப்படி சாத்தியம் என்று. நான் காலையிலே கண்பிடிக்கிற போது என் பெயரை நானே சொல்லி எப்படி இருக்கிறாய் என்று கேட்பேன். பிறகு நானே பதில் சொல்வேன், நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று. அப்படி சொல்லிவிட்டு தான் என் படுக்கையிலிருந்து நான் எழுந்திருப்பேன். அதனால் தான் நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அதனால் நீங்கள் உங்களையே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே பலர், இவனால் முடியுமா, இவன் சாதித்து விடுவானா, நம்மால் முடியாமல் போய்விட்டதே, நாமெல்லாம் இதை செய்யவில்லையே என்று நீங்கள் தோல்வியுறுவீர்களா என்பதை கண்களில் விளக்கெண்ணையை விட்டு கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். அதனால் ஒரு அரிய முயற்சியை செய்கிற போது தயவு செய்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் ஒரு செய்தியை அடுத்தவரிடம் சொல்லாமல் செய்வதில் தான் மகத்துவம் இருக்கிறது. எந்த ஒரு மகத்தான முயற்சியையும் மற்றவரிடம் சொல்லுகிற போதே நாம் சாதித்ததை போன்ற உணர்வு வந்துவிடும் என்கிற காரணத்தினாலும், அது தேவையில்லாத பதற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினாலும் யாரிடமும் சொல்லாதீர்கள். அடுத்ததாக முக்கியமான ஒன்று, வெற்றி என்பது சிலருக்கு தாமதமாக வரும், ஆனால் மகத்தானதாக வரும். தோல்வி என்பது சிலருக்கு தொடக்கத்தில் வரும், ஆனால் அவர்கள் வெற்றிக்கான கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு விட்டன என்று எண்ணவே கூடாது. நான் ஒரு சம்பவத்தை படித்திருக்கிறேன். ஒருவனிடம் ஒரு கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் மாயாஜாலங்களை எல்லாம் செய்யக்கூடியவன். அந்த கதவுக்கு வந்தான். அதிலே ஒரு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் என்னென்னமோ மாயாஜாலம் செய்தான், ஆனால் கதவு திறக்கவில்லை. அதற்கு பிறகுதான் தெரிந்தது, அந்த கதவு பூட்டப்படவே இல்லை, தாழிடப்படவே இல்லை என்று. தாழிடப்படாத கதவை நோக்கித்தான் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிரமப்படாதீர்கள், உங்கள் சக்தியை எதிர்மறையாக செலுத்தாதீர்கள். உங்களால் வெற்றி பெற முடியும், அதற்கான ஆற்றல் இருக்கிறது. எனவே ஆற்றலை வீணடித்து விடாதீர்கள். தோல்வியை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்காதீர்கள். ஜோசுவா என்கிற ஒரு துறவியை பார்ப்பதற்கு மன்னர் வந்தார். ஆனால் மன்னர் வந்திருக்கிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு கூட அவர் தன்னுடைய வரவேற்பறையிலேயே அமர்ந்திருந்தார். வந்த மன்னர் தன்னை வாசலிலே வந்து வரவேற்பார் என்று எதிர்பார்த்தார்.
ஆனால் அதை செய்யாத ஜோசுவாவிடம் சற்று கோபமாக பார்த்து, என்னை இங்கேயே வரவேற்கிறீர்களே என்று கேட்டார். அதற்கு ஜோசுவா சொன்னார், நான் சாதாரண மனிதர்களை வாயில் வரை வந்து வரவேற்பேன். ஓரளவிற்கு நன்றாக இருப்பவர்களை நான் என்னுடைய வாசலிலே சென்று வரவேற்பேன். மகத்தானவர்களை அமர்ந்து கொண்டுதான் வரவேற்பேன் என்று. வெற்றி உங்களை வரவேற்பதற்கு வரவேற்பறையில் இருக்கிறது. நீங்கள் வாயிலேயே திரும்பி விடாதீர்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். முதல் தோல்வியிலேயே முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். இரண்டாவது தோல்வி என்றாலும் பரவாயில்லை, சலித்து விடாதீர்கள். மூன்றாவது தோல்வி என்றாலும் பரவாயில்லை. இந்த 3 தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவற்றை அடுத்தவற்றிற்காக பயன்படுத்துவோம் என்கிற உத்வேகத்தோடு, வேகத்தோடு, உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு நீங்கள் மேலே முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது பல சாத்தியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சிலருக்கு அது அதிர்ச்சிகளை தந்துவிட்டுத்தான் அதிசயங்களை காண்பிக்கப் போகிறது. அந்த வரிசையில் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். துவண்டு விடாதே தோழனே, வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு புறப்படு, நம்பிக்கையோடு முயல். அப்போது உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக ஆகும் என்பதை உணர்ந்து கொள். இரவை பகலாக்கு, விடிகளை விளக்காகு. தினமும் படி, புத்தகங்களோடு தவழு. புத்தாக்க வாழ்க்கையை நீ இன்றிலிருந்து மேற்கொள். ஒவ்வொரு நொடியிலும் உன்னதம் பெறு. அடுத்த நொடியை சென்ற நொடியை விட மகத்தானதாக ஆக்கிக்கொள். காலம் உன்னை கௌரவிக்கும். உன் தோள்களிலே மாலையிடும்.